இலே இப்படியே நீ எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டு பேசுறதான் உன் சவகாசமே வேண்டாம். அவளே ஓடி போயிருக்கலாம்ல. ஓடி போயிட்டு அவளே ஆட்களை வச்சு கடத்துற நாடகத்தை ஒண்ணு போட்டுக்கலாம்ல. மாமா நீங்க பயப்படாதீங்க. நான் எல்லா ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணி என்ன நிலவரம்னு கேட்டு சொல்றேன், சரிங்களா? இந்த ஆளை அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். இலே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குல்ல. எசக்கி கிடைச்சிருவால? கிடைச்சிருவான். ஒரு நிமிஷம். ஏல சௌந்தரம், இவனுங்களை கதற விடுதும் பாத்தியா? இறங்கடி இறங்கடி. டேய் வா வெல்ல வா. ஏய் அவளை உள்ள இழுத்துட்டு போங்கடா. வா. ஏய் இழுத்துட்டு போங்கடா. தம்ம தொண்டு இருந்துகிட்டு ரொம்ப சொல்றியா? கண்ட்ரோல் பண்ணி கையெல்லாம் வலிக்குதுனே. ரொம்ப தப்பான பொண்ணு கடத்திட்டீங்க. நீங்க எல்லாரும் செத்தீங்க. என்ன விடுடா. என் கைய விட போறியா இல்லையா? அட சிக் அடங்க. என் கைய விட போறியா இல்லையா? என்ன விடு. ஏய் கைய விரத்துக்கா கடத்தணும்? கட்டி போறதுக்கு தான் கடத்தணும். ஏலே வேணால. என் புருஷன் ஆறு தெரியுமா? தெரியுமாடா உங்களுக்கு? ஏய் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா நை நைன்னு கத்திக்கிட்ட காது அடைக்குது. உன் புருஷன் யாரா இருந்தா எனக்கு என்ன? என் புருஷன் பேரு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முத்துப்பாண்டி, தூத்துக்குடி ஜில்லாவுக்கு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். 6 அடி ஒசர சிங்கம், அடிச்சா இடி இடிக்கிற நெருப்பு. அவர் கையில நீங்கெல்லாம் சிக்கனிய அடிச்சு போஸ்ட்மார்டம் பண்ண போனமாதான் வீட்டுக்கு போவிய. ஏய் என்ன போய் சொல்லி கலாய்க்க பாக்குறியா? ஏய் போலீஸ்னா பயந்துருவோமா? அட பரதேசிங்களா. 6ன்னு தெரியாம தான் என்ன கடத்திருக்கீங்களா? என் புருஷன் மட்டும் இல்ல, என் அண்ணா அதை விட பெரிய ஆளு. திருச்செந்தூர் முருகனோட மறு அவதாரம். எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது சூரனை வதம் பண்ற மாதிரி உங்க எல்லாரையும் வதம் பண்ணாம விடாதுடா. ஏய் என்னடா அவளை சும்மா பேச விட்டுக்கிட்டு முதல்ல அந்த சேர் எடுத்து போட்டு கட்டுறா. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன விடுங்க. என்ன விடு. என்ன விடு. என்ன விடு. என்ன விடு. என்ன விடு. விடுங்க என்ன. விடுங்க என்ன. என்ன விடுங்க. என்ன விடு. ஏய் என்ன? நீ போய் வாங்கிட்டு வந்துடுறா. சரிண்ணே. தப்பு பண்ணிட்டு இருக்கியடா. என்ன விடு. எல்லாருக்கும் பாரு இருக்குடா. வாயை மூடு. ஏய் இப்ப பேசு. இவ்வளவு நேரம் பேசுன பேசு. ஏய் இவளை பாத்துக்கோங்கடா. வந்துடுறேன். சரிண்ணே. இல்லை நான் சந்தேகப்படுற மாதிரிலாம் இல்லை. இந்த வீடியோவை எல்லா ஏரியாவுக்கும் அனுப்பியாச்சுல்ல. இந்த எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் போட்டாச்சுல்ல. ஆமாம் இந்த 3 ஸ்டேஷனையும் அலர்ட் பண்ணுங்க. இந்தாருங்க இம்மீடியட்டாக ஒரு டீமை அரேஞ்ச் பண்ணி பழைய பில்டிங்லாம் ஒன்று விடாமல் தேட சொல்லுங்க, புரியுதா? அண்ணன் நீ கண் கலங்காதன.
எப்படியும் என் மவனும் சம்முவமா சேர்ந்து எசக்கிய மீட்டுருவாங்கண்ணே. நீ உட்காருண்ணே, நான் உனக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன். அதுல ஒண்ணு வேணாத்தா, என் மாவ உசுரோட வந்தா போதும் எனக்கு. அவனுங்க தாமல கூப்பிடுதானுவ. அதுக்கா ஓ, என்னோட ஆளுங்க. நான் அங்கிட்டு போய் பேசிட்டு இருக்கேன், சரியா? என்னல, என்ன ஆச்சு? அத்தா, இந்த பொண்ணு ஓரா பேசுது ஆத்தா. அவன் புருஷன் இன்ஸ்பெக்டரா, 6 அடி ஒசரமா, முருகு மேசியா. அடிச்சா பொணந்தான்னு அள்ளி விடுதா? நெசமாத்தா? ஏலே, அவ சொல்றதெல்லாம் நெசந்தான்லே. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா? இந்த பாரு, அவ உசுரோட இருந்தா தானே புருஷன்கிட்ட சொல்லுவா. இந்த பாரு, பச்சாதாபெல்லாம் பார்க்காம அவ கழுத்தறுத்து வீசிரல. இல்லே முட்டாளுங்களா, கொன்னுடாதீங்களே, சிக்கிப்பீங்க, தப்பிக்கவே முடியாது. நீ எப்பல வந்த? நான் தான் உன் பின்னாடியே வந்துட்டேனே. ஆத்தா, நீங்களே 2 வயசுல பேசுதீங்களா? இப்பதான் அவளை கொன்னுடுன்னு சொன்னீங்க, உடனே கொன்னுடாதுன்னு சொல்றீங்க. சிலை சத்த சும்மா இருல, நான் இங்க வேற பேச்சு பேசிட்டு இருக்கேன். சிலை, உனக்கு இங்க என்ன வேலை? ஏங்கா நீ பாட்டுக்க கொன்னுடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கொன்னுடா என் மௌனும் சண்முகம் சும்மா விட்டுருவாங்களா? அக்கா எசக்கி மட்டும் செத்துட்டான்னு வை, அந்த எந்த கிழமையா இருந்தாலும் அவ தனிப்படமா போக மாட்டான். கூடவே நம்ம 2 பேரும் பணமாத்தான் போகணும். சிலை, அவன் எப்படில கண்டுபிடிப்பான்? எப்படியோ கண்டுபிடிப்பாங்க, விட மாட்டாங்க. ஆமா அக்கா, எசக்கி போனா நாமளும் பணமாத்தான் போகணும். அக்கா சூடாமணி அங்க நமக்காக காத்துக்கிட்டு இருக்கா. எலே வெக்கங்கட்டவனே, ஷேலே இப்படி பயந்து சாவுதே. இத பாரு, நான் இத செய்யறதெல்லாம் உனக்காக தான், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அக்கா நீ நிஜமாவா சொல்லுத? உன் மேல சத்தியமால. இவன் வேற லைன்ல இருக்க. இந்த நீ எவனா இருந்தாலும் பரவாயில்ல, எசக்கிய மட்டும் கொன்னுடாதீங்க, அவளோட உசுரோடு விடுறதுதான் நல்லது. அத பாண்டியம்மா தான் சொல்லட்டும். என்னக்கா நீ சொன்னா தான் விடுவாங்களா? பாண்டியம்மா சொல்லட்டும். அப்படி சொல்லு. சரியில்ல, அவளை கொல்ல வேணாம். ஏங்க, எங்க போயிட்டீங்க? நான் போறேன். என் பாக்கியம் கூப்பிடுறா. பாக்கியம் ஏலே, லைன்ல இருக்கியா? இருக்காத்தா. ஒரே கன்ஃபியூஷன் செய்திகளே. இப்ப என்ன, அவளை கொன்னுடவா விட்டுறவா? ஒண்ணும் இல்ல, என் தம்பி ஒரு கிறுக்கு பையன், அவன் வந்து குழப்பி விட்டான். அது பாரு, நான் சொல்லுதேன், எசக்கி உசுரோட திரும்பி வரவே கூடாது, கொன்றுங்க. ஆமா சரியாத்தா? சரி. ஏல சௌந்தரம், கூட பிறந்த அக்காவை காட்டி கொடுத்த துரோகி, உன் மகன் கையாலேயே உனக்கு சாவை கொண்டு வருதும்ல, பாத்துக்கிட்டே இரு. அம்புட்டுதான், உன் கதை முடிஞ்சிருச்சு. உத்தரவு வந்தாச்சு. உன்னை கொல்ல வேண்டிய நேரமா வந்தாச்சு.
ஏய் ரொம்ப ஆட்டம் காட்டுதா அவ காலையும் சேர்த்து பிடிக்கல சரிண்ணே. கத்தி பதமா இருக்குது கொஞ்சம் தப்புனா நம்ம கையை வெட்டிடும் எலே யாரு ஊர்ல வந்து யாரு தங்கச்சி மேல கைய வைக்குதிய? உண்மையான ஆம்பளையா இருந்தா இப்ப ஏன் முன்னாடி என் தங்கச்சி மேல கைய வச்சு பாருங்களேன். எசகி கட் அவுட் விடல. உனக்கு ஏதாச்சும் உனக்கு எதுவும் ஆகல? உனக்கு ஏதாச்சும் ஆச்சா? உனக்கு ஏதாச்சும் செஞ்சாங்களா? நீ மட்டும் வரலன்னா எனக்கு என்னமோ ஆயிருக்கும். அதான் வந்துட்டோம்ல, ஒண்ணும் இல்ல, இனி ஒண்ணும் இல்ல. நீ வா, அந்த முத்துப்பாண்டி உனக்காக அங்க காத்து கிடக்க. நீ வாழ. என்னல இன்னும் காணோம்? வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாருமா. எசக்கி வந்துட்டியாடி? கொலசாமி வந்துட்டியா? நான் பதறி போயிட்டேன்டி. நான் வேண்டாத தெய்வம் இல்ல, நீ நல்லபடியா வந்தியே, இதுவே எனக்கு போதுண்டி.
இசக்கி சாரி, நான் உன்னை தனியா விட்டுக்கூடாதான். நான் கோயிலுக்கு கூட வந்திருந்தா இதெல்லாம் சாமி, என் தெய்வமே, அவளை கொல்லாம விட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. நாசமா போறவனுங்க எப்படி தப்பிக்க விட்டானுங்க? இல்ல, இப்பதான் நிம்மதியா இருக்கு. மாமா, எங்க கண்டுபிடிச்ச? கடத்தினவன் கிடைச்சானா? யாருக்கா கிட்னாப் பண்ணவனுங்களா? ஏதாவது தெரியுமா? நிக்கிறாவுல இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னு சொன்னாவளா? கடத்தனவன் எவனும் சிக்கல, பயந்து ஓடிவிட்டானுவ. ஆனா எசக்கி போன்ல இருந்துதான் உன் அப்பன் குரல்ல எனக்கு ஒரு போன் வந்துச்சு. அவளை கடத்திட்டாங்க, கடத்தி வச்சிருக்காங்க, போய் கண்டுபிடின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னவோ உன் அப்பா மேலதான் சந்தேகமா இருக்கு. இல்ல, அந்த பொறுக்கி போயில காலில் இங்க வந்திருக்கானுல, வந்து நோட்டை விட்டு தான் போயிருக்கானுவ. அந்த வீடியோ பார்த்துட்டு பாக்கியா சொல்லுதல்ல. அத்த, என்ன சொன்ன? ஆமால, ஏதோ கோயிலுக்கு நன்கொடை வாங்க வந்தானுங்க. இந்த மனுஷனும் இருந்த இடத்தை விட்டு அசையவே இல்ல, எந்த போனும் பண்ணவும் இல்ல, வீட்லயே தான் கிடந்தாரு. கோவிலுக்கு மாமா வரவே இல்லையே. மாமா குரல்ல வேற யாராவது கூட பேசியிருக்கலாம்ல. இசக்கி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். முத தடவையா எனக்கு ஆதரவா பேசியிருக்க. ஏலே, எப்படி இல்ல காப்பாத்துன? அத்த, நீங்க வேற அத்த, எனக்குலாம் கொலையே நடுங்கி போச்சு அத்த. நாங்க அங்க போனப்ப ஜெசிகையோட கழுத்து மேல அருவாவை வச்சு வெட்ட போனோம் அத்த. இல்ல, அவனு இருந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்ச? இப்போ சாதாரணமா ஒன்னும் கண்டுபிடிக்கல, அவன் சட்டையை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். என்னல சொல்லுத? ஆனா எங்கனே இவ்வளவு வேகமா போற? இல்ல, சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் போறானா வரானா பாரு. எந்த பக்கம் போயிருப்பாங்கன்னே தெரியலனே. தொண்ணு பேசிட்டே வந்துட்டு அந்த கடையில போய் என்னன்னு விசாரி. அண்ணே தெரியலன்றாங்கண்ணே. இல்ல, அந்த பொட்டி கடையில போய் பாரு, அங்க ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி வண்டிக்கிட்ட ஏதாச்சும் வந்தா கேளு. சரி நீ போனே. இல்ல, போட்டோ காட்டி பார்த்தானா கேளு. சரி நீ. அண்ணாச்சி, இதுல இருக்கிறவங்கள பாத்திருக்கீங்களா? பார்க்கல தம்பி. அண்ணே தெரியலன்றாருனே. அண்ணாச்சி, யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி பாத்தீங்களா? இல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி, நீங்க இந்த போட்டோல இருக்க அண்ணே, இவன் எதுக்குனே திடீர்னு ஓடுறான்? அதுவும் சாராய பாட்டில கீழே போட்டுட்டு ஓடுதா? இல்ல, அந்த கோயில சிசிடிவி கேமரா அதே சட்டை. அண்ணே அண்ணே, அதே சட்டை மாதிரி தெரியுது. சட்டையே போடல, அதே சட்டை தான்ல. அண்ணே ஆமாண்ணே. இல்ல அண்ணே முதல்ல ஏறல. சரி
அவனை துரத்தி போகும்போது தான் எசைக்கு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம். எங்க அப்பா முருவன் கூட இருக்காள, அதான் கரெக்டான இடத்த காட்டி கொடுத்துருக்கான். குடிகார பயலுவன். அத்த, நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னவோ இன்னும் வீட்டுக்கார மேலதான் எனக்கு டவுட் இருக்கு. அதான் நான் சொல்றேன்ல, அவர் காலையில இருந்து இங்கேயே தான் கிடந்தாரு. நான் பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு போன கூட அவர் பேசல. அத்தை சொன்னா சரியா தானே இருக்கும். அநேகமா மாமாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்பனா வேற யாரா இருக்கும்? வேற யாரா இருக்கும்? சமூகத்தோட எதிரி கடத்தலனா உன் எதிரி தான் கடத்தி இருப்பான். நீதான் 1000 ரவுடி அரெஸ்ட் பண்ணிருக்கியே, அதுல எவனாவது வம்மத்தை வச்சு கடத்திருப்பான். ஓ, யாருன்னு நான் நிச்சயமா கண்டுபிடிப்பேன். ஒருவேளை இவங்க 2 பேருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு தெரிய வந்துச்சு, உங்க 2 பேரையும் கரும்பு மிஷின்ல போட்டு பிழிஞ்சு எடுத்துருவேன்.